நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். பிரியாணி அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரியாணியை டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான தொன்னை பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வித்தியாசமான டேஸ்ட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு வச்ச உடனே எல்லாமே காலியாயிரும். அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டு. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 50 கிராம் கேரட்டை வந்து நல்லா கழுவிட்டு நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இதே போல் கொஞ்சம் சைஸில் சின்னதாகவும் இழைச்சி நீட்ட வாக்கில் வெட்டியிருக்கேன் 50 கிராமு. அதேமாதிரி பீன்ஸ் ஒரு 50 கிராமு நல்லா கொஞ்சம் பெருசாகவும் நல்லா ஒடிச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து சவுக்காய் ஒரு 100 கிராம் இருக்கும். அதாவது சின்ன காயில் ஒரு பாதி காய் எடுத்து நல்லா நீட்ட வாக்கில் வெட்டி அதையும் கழுவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு காய்கறி வந்து நம்ம பிடிச்ச காய்கறி ஒரு 4-5 ஐட்டம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 100 கிராம் நல்லா தொலியை நீக்கிட்டு நல்லா நீட்ட வாக்கில் வெட்டி கழுவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பூவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு 50 கிராம் பட்டாணியாக ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறிட்டு 2 தடவை கழுவிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் தொலி பட்டாணியாக இருந்தால் ஒரு 100 கிராம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கூட உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தொன்னை பிரியாணிக்கு காய்கறி எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு. இப்போ இந்த தொன்னை பிரியாணிக்கு தேவையான உப்பை நான் இதே இடத்துல சேர்த்தது தான் 1 டீஸ்பூன் நிறையா சேர்த்துக்குவோம். இந்த பவுலில் ஒரு 100 ml தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறியோட தயிர் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காய்கறியை நல்லா வெட்டி கழுவிட்டு இது போல் மசாலா போட்டு தயிரையும் போட்டு நல்லா விரைவி வச்சுருவோம். இந்த காய்கறி நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு எப்படின்னாலும் அடுத்தடுத்த ப்ராசஸில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆயிரும். அதனால் அது வரைக்கும் இந்த மசாலா இந்த தயிர்லேயும் இந்த காய்கறி நல்லா ஊறட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சுருவோம். இப்போ தொன்னை பிரியாணிக்கு நம்ம சூப்பராக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுதான் இந்த தொன்னை பிரியாணியோட ஸ்பெஷலு. அதுக்கு இந்த கடாயில் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சமையல் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நம்ம பிரியாணி மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக போட போகிறதில்ல. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை மட்டும் தான் இதில் சேர்க்க போகிறோம். அதாவது கொஞ்சமாக பிரியாணி இலை, ஒரே ஒரு டீஸ்பூனு மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூனு சின்ன சீரகம், ஒரு 6 ஏலக்காய், பட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் இருக்கும், ஒரு 5 கிராம்பு, ஒரே ஒரு பெரிய ஸ்டார் பூவு, சின்னதாக சாதி பத்திரி 1, ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும் கல்பாசி. இப்போ எல்லாமே எண்ணெய் சூடான உடனே மசாலா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு பெரட்டுங்க மசாலாவை. மசாலா மட்டும் லேசாக 1 நிமிஷம் அப்படியே லேசாக பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இங்கே ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். அதாவது மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வெள்ளைப்பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். 2 கீரி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். காரம் நம்ம தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம காய்கறியில் வேற 1 டீஸ்பூனு காரப்பொடி சேர்த்துருக்கோம். அடுத்து ஒரு 25 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா கழுவிட்டு சீவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே நல்லா வதங்கின உடனே மல்லி இலை நல்லா ஒரு கட்டு, சின்ன கட்டாக ஒரு கட்டு எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தொன்னை பிரியாணிக்கு இந்த மல்லி இலை புதினா இதுதான் ஸ்பெஷலு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெரிய கட்டு, அதாவது மல்லி இலை வந்து ஒரு பகுதினா புதினா வந்து 2 பகுதியாக எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா புதுசாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதுலேயும் அந்த மல்லி புதினா நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இருந்தால் ரொம்ப வதங்க வேண்டாம், சும்மா அப்படியே நிறையா தெரியுதுல்ல, அப்படியே பிரட்டும் போது நமக்கு அப்படியே சொரிஞ்சு குறைஞ்சி வரும்போது நம்ம அதை நிப்பாட்டிக்கலாம். இப்போ மல்லி புதினா போட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு, அதாவது பாதி அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பெரிய மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இன்றைக்கி அரிசி வந்து 2 கப்பில் பண்ண போகிறோம், அதை அரை கிலோவில் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம குக்கர் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து 25 ml நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 25 ml நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 50 சேர்த்தா போதும். நெய்யும் எண்ணெயும் சூடான உடனே ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க.
நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம ஏற்கனவே அந்த வதக்கிற மசாலாவில் போட்டு வதக்கிட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டோம். அதனால் தாளிப்பு இந்த இடத்துல சேர்க்கலை. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சொதிஞ்சிருச்சு. அதாவது பாதிக்கு மேலே நல்லா வதங்கினா போதும். இந்த இடத்துல நம்ம காய்கறி ஏற்கனவே நல்லா மசாலா போட்டு விரைவி வச்சுருக்கோம்ல, அந்த காய்கறி எல்லாத்தையும் இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு பரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து முழுமையாக இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பேஸ்ட் எல்லாத்தையும் வலித்து உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த காய்கறியோட அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு இன்றைக்கி வந்து நம்ம கனடா பண்ணி தான் எடுத்துருக்கோம். கனடா பண்ணி எடுத்து நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ, அதாவது மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரிசியை இந்த இடத்துல உள்ளே சேர்த்துடலாம். அதாவது காய்கறியை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம பேஸ்ட்டை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறம் அடுத்தடுத்து அரிசியும் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். 2 கப் அரிசி எடுத்துருக்கோம், 4 கப் தண்ணி சேர்க்குறோம். அதாவது நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த கனடா பொன்னிக்கு 1 கப்புக்கு 2 கப்பு, 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் ஜீரக சம்பா இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 கப்பு அளவு கணக்கு பண்ணி 1 கப்புக்கு 1.5 கப்பு சேர்த்தா போதும். வீட்டரிசியாக இருந்தால் இதை விட கொஞ்சம் 1/2 கப்பு கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு அவ்வளோதான், லாக் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீடியமாக வச்சுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் அடிச்சிருச்சு. 2 விசில் வந்து தானாக கேஸ் ரிலீஸ் ஆகிடணும். நம்ம திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நமக்கு வந்து அந்த பச்சையாக ஊற்றுறதுனால நமக்கு எல்லாமே இந்த பிரியாணி வந்து ஒரு பச்சை நிறத்தில் தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உடச்சி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக 2 விசில் தான், நல்லா பொழுன்னு அருமையான ஒரு தொன்னை பிரியாணி தயாராகிடுச்சு. ஒரு தொன்னை பிரியாணி, அதாவது அந்த மல்லி இலை, புதினா அந்த இலைகளை வச்சு சூப்பராக அருமையான ஒரு மணக்க தொன்னை பிரியாணி. ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக பண்ணணும்னா இந்த மாதிரி டைப்பில் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா காய்கறி எல்லாம் குழஞ்சி வந்துருச்சு. ரைஸ் எல்லாம் வந்து நல்லா அப்படியே நல்லா பொழுன்னு இருக்குது. ஆஹா, ரொம்ப சூப்பரு. சைடிஷ்டு லைட்டாக தயிர் வெங்காயம் இருந்தாலே போதும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் காய்கறி வச்சு ஒரு தொன்னை பிரியாணி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. உங்களுக்கும் சூப்பராக சக்ஸஸ் ஆகும், நல்லா அருமையாக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.